நம்ம வில்லனுக்கு இப்போ ரகசிய கூட்டத்துல இருந்து ஒரு அழைப்பு. ஆக்சுவலா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்த நிறைய பேர் சுட்டு கொண்டது மட்டும் இல்லாம நிறைய பேர் அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. அதுக்காக அவருக்கு பதவி உயர்வு கிடைக்குது. மீன் டைம்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம மிலிட்டரிக்காரன் கண்ணிலே தூசியை அள்ளி வீசிட்டு மெக்சிகோவில் தப்பிச்சு போயிடுறாங்க. அதனால நம்ம மிலிட்டரிக்காரன் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. 16 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு இமிகிரண்ட் கேம்புக்கு தலைவரா நம்ம மிலிட்டரிக்காரர் இருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ரகசிய கூட்டத்துக்கு அவருக்கு அழைப்பு வருது. இந்த ரகசிய கூட்டம் பாத்தீங்கன்னா நிறைய சொசைட்டில இருக்கக்கூடிய நிறைய பெரிய உயர்ந்த மனிதர்கள் தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பினத்தவரை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா செம்மையாக பற்றிக்கிட்டு வரும். ஸோ அதனால நம்ம மிலிட்டரிக்காரர்கிட்ட நிறைய ரொம்ப 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 பர்சனல் கேள்விகள்லாம், அதாவது மாற்று இனத்தவரோட உறவு கொண்டு இருக்கீங்களா, அவங்களுக்கு கூட வேற ஏதாவது உங்களுக்கு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப டீப்பான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே இவரும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி முடுறாரு. ஆனால் அந்த ரூமை விட்டு வெளியே நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி வராது. ஏன்னா இவருக்கும் நம்ம ஹீரோனுக்கு பிறந்தது தான் அந்த பெண் குழந்தை. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை உயிரோட இருந்தால் அவருக்கு இந்த கூட்டத்தில் ஒரு இடம் கிடைக்காது.